சாதாரண கொலை இல்ல, மொத்தம் 3 மர்டர்ஸ் ஒரே பேட்டர்ன்ல பண்ணியிருக்கான். விஜயகாந்தை பார்க்குறப்போ நம்ம மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆட்டமா தேரோட்டமா ரம்யகிருஷ்ணன் அதாவது அப்பா சாமி அறிமுகமே மன்சூர் அலிகானுடைய நடிப்பு வந்து மனசை பிச்சு ஒதுக்கிருப்பார். இப்போ ஆளே எல்லாமே ஏஐ வச்சு நம்ம எல்லாமே பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம். கிளைமேக்ஸில் கோட் சீன் வேறு லெவல் டைலாக் இருக்கும். கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் 1991 கேப்டன் விஜயகாந்தோட 100வது படம். அப்போது ரிலீஸ் ஆகிறப்போ அந்த படம் 175 நாள் வெள்ளி விழா கொண்டாடின படம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வீரப்பன் ஸ்டோரி தான் வீரபத்ரனை மாற்றி மன்சூர் அலிகான் அறிமுகமான படம். அறிமுகமே மன்சூர் அலிகானுடைய நடிப்பு வந்து மனசை பிச்சு ஒதுக்கிருப்பார். இன்றைக்கி வெளியும் மன்சூர் அலிகான் நடிச்சிட்டு இருக்கார் அந்த ஒரு படம் நடிச்சதுனால. அதே மாதிரி இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க. நம்மளும் சரி ஓகே எல்லாம் டிஜிட்டல் மயமாக ஆக்கி இருப்பாங்க, சரி அவளோட போய் படம் பார்த்தோம். உண்மையிலே படம் வந்து அப்படியே நம்ம 1991 ரிலீஸ் அப்போ எப்படி பார்த்தோமோ அப்படியே டிட்டோவாக வேறு கொஞ்சம் கூட கரெக்ஷன் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் டிஜிட்டலாக மாற்றி சவுண்ட் எஃபெக்டில் கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணி 5.1 ஆடியோவில் 4Kயில் நம்ம பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. விஜயகாந்தை பார்க்குறப்போ நம்ம மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்ன மாதிரி ஹீரோ, என்னமா டைலாக் பேசுகிறாரியா. கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மூச்சு விடாமல் பேசுவார் பாருங்கள். அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து வேறு லெவல் தெரிச்சிருப்பார். விஜயகாந்த் மாதிரி ஒரு நடிகன் இன்னும் கூட அந்த மாதிரி டைலாக் டெலிவரி, அதே மாதிரி போலீஸ், அரசியல்வாதிக கோர்ட்டில் போய் பேசுகிற வசனம், அட்வொகேட் ஆகட்டும், ஜட்ஜு ஆகட்டும், யாரை வேணாலும் ஓப்பனாக மக்களுடைய நீங்கள் பிரதிநிதி தான், நீங்கள் உங்களுக்கு எழுத்து கேட்க எங்களுக்கு கேள்வி இருக்குது, தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற முதல் மனிதன் விஜயகாந்த் தான். ஏன்னா அவருடைய புலன் விசாரணை 90 வந்தது, 91 கேப்டன் பிரபாகரன் வந்தது. அந்த கேப்டன் பிரபாகரன் தான் அந்த பாட்டு ஆட்டமா தேரோட்டமா ரம்யகிருஷ்ணன் அதாவது அப்பா சாமி ரம்யகிருஷ்ணனும் அந்த சரத்குமாரோட லவ் இருக்கே அது அவ்வளோ நேர்த்தியாக அழகாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சரத்குமார் பார்க்குறப்போ இப்போ பார்க்குற நம்ம அமர்கலம், வாலி, அஜித்தை பார்த்த மாதிரியே இருக்குது அப்போ பார்க்குறப்போ. அதுவும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 34 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம் இந்த படத்தை. 34 வருஷத்துக்கு அப்புறம் சரத்குமார் ஆஹா எவ்வளோ அழகாக இருந்திருக்காருயா, மீஸெல்லாம் இல்லாமல் அவ்வளோ க்யூட்டாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தார். அவருடைய லவ், அதுக்கப்புறம் அவர் வந்து மன்சூர் அலிகான் கிட்ட மாட்டி அவர் இறந்துட்டு அதுக்கப்புறம் விஜயகாந்த் நண்பனுக்காக மறுபடியும் அதே இடத்துல டியூட்டி வாங்கிட்டு வீரபத்ரன் பிடிக்காமல் விட மாட்டேன்னு வருவார். அதுக்குள்ளே அரசியல் எல்லாருக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குது, பொலிட்டிக்கலாக அதில் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, வீரபத்ரனுக்காக பணம் தேவைப்படாது, எல்லாம் அவங்க சுயநலத்துக்காக அவங்கள அவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றத அவர் சூப்பராக போல்டாக சொல்லியிருப்பார் ஆர்கே செல்வமணி டைரக்ஷனில். அந்த மாதிரி இந்த படம் பார்க்குறப்போ நமக்கு வந்து அந்த பாட்டு ரிப்பீட்டு மறுபடியும் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படத்துலேயே அந்த பாட்டு தான் ஹைலைட்டு. அதே மாதிரி இளையராஜா மியூசிக்கு அவ்வளோ எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் இப்போ பார்க்குறப்ப பின்னணி இசை, அதுக்கப்புறம் ஃபைட் சீன்லாம் வந்து அந்த எக்கோ அடிக்கும், ஹா ஊ ஹா டிஷ்யூன்னு வருதுல்ல, அதெல்லாம் இப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 34 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் இப்படிலாம் திருப்பியும் வந்து எவ்வளவோ வளர்ச்சியில் நம்ம படம் பார்க்குறோம். இப்போ அன்றைக்கி எடுத்த ஃபிலிமில் இப்போ கேமரா, லென்ஸு, சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் வேறு லெவல். இப்போ ஏஐ லெவலில் இப்போ ஆளே எல்லாமே ஏஐ வச்சு நம்ம எல்லாமே பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம். அப்படி இருந்தப்போ இந்த சவுண்டு, இந்த மியூசிக்லாம் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி இல்லை வேறு மாதிரி மாற்றிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இந்த படம். ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் வந்து என்னைக்கு காலத்தால் அழியாத காவியம் தான் நம்ம சொல்லணும். விஜயகாந்தோடைய 100வது படம், 175 நாள் ஓடின படம், சூப்பர் டூப்பர் மரண ஹிட்டான படம் கேப்டன் பிரபாகரன். அதுவும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. தயவு செய்து நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக, அப்புறம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களாகட்டும், ஏன்னா 34 வருஷத்துக்கு முன்னாடி யார் போகிறதாங்களோ அவங்களாம் அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ 10 வயசு 20 வயசு பசங்க யாருமே அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் போய் கண்டிப்பாக ஓடிடிலையோ டிவிலையோ கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்தாலும் சின்ன ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லா இருக்காது. ஆனால் 34 வருஷத்துக்கு அப்புறமே சிங்கிள் ஷாட் அதில் நிறைய இருக்கும். அதே மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் படம் பார்க்குறப்போ. ஆர்கே செல்வமணி இப்போ இருக்கிற அட்லி எப்படியோ, லோகேஷ் கனகராஜ் அப்படி அந்த டைமில் 34 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கே செல்வமணி ஒரு அட்லியும் லோகேஷ் கனகராஜ் மாதிரி தான் எடுத்திருக்காரு. அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு. அதுவும் வந்து இதுக்கு முன்னாடி வந்த புலன் விசாரணையும் வேறு லெவல் படமாக இருக்கும். அது ஆட்டோ சங்கர் கதை, அது வந்து வேறு லெவல்.
அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ண கேப்டன் பிரபாகரனும் சூப்பராக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படம் போய் பாருங்கள். கேப்டன் விஜயகாந்தை அவ்வளோ அழகாகவும் மறுபடியும் அவர் இப்போ இருந்தாலும் மறைந்தாலும் நம்ம கூட இன்னும் வாழ்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த மாதிரி படங்கள் தான். அவர் பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது விஜயகாந்தை பார்க்குறப்போ சரி, அவருடைய அந்த ஃபைட்டு, அந்த காலையில் அடிக்கிற ஃபைட்லாம் வந்து ரொம்ப அந்த ட்ரெயின் ஃபைட்டே அதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும். டூப் படாமல் பண்ணியிருப்பார். ட்ரெயின் மேலாம் ஏறி ஃபைட் பண்ணுறதுலாம் அது ஒரு 15 நிமிஷம் அந்த ஃபைட் போகும். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தில் அந்த ட்ரெயின் ஃபைட் ஒன்று, ஆட்டம்மா அந்த பாட்டு ஒன்று, கிளைமேக்ஸில் கோட் சீன் வேறு லெவல் டைலாக் இருக்கும். மன்சூர் அலிகான் விஜயகாந்த் பண்ணுற ஃபைட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த படத்தில் சொல்லிகிட்டே போக நிறைய விஷயங்கள். ஆனால் இப்போ காலகட்டத்துக்கு என்னடா இது இப்படி இருக்கே, சவுண்டில் அப்படி வருது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா 34 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ டெக்னாலஜியாக இவ்வளோ கேமரா ஒர்க்கோட ஒரு பிரம்மாண்ட படம் கொடுத்த ஆர்கே செல்வமணி, ஓகேங்களா, இன்னும் அடுத்த கேப்டன் பிரபாகரன் 2 பண்ணலான்னு சொல்கிறாருன்னா அப்போ இந்த படத்தோட வெற்றி பாருங்கள். அதே மாதிரி கமலுக்கும் சரி ரஜினிக்கும் சரி 100வது படம் தோல்வி. ஆனால் விஜயகாந்துக்கு மட்டும்தான் 100வது படம் 175 நாள் ஓடின படம். அதனால் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒருத்தான படம். 34 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம். இப்போ எப்படி கேஜிஎஃப் பற்றி பேசுகிறோம், இப்போ எப்படி நம்ம வந்து பாகுபலி பற்றி பேசுகிறோம், அப்போது அந்த காலகட்டத்தில் ஆர்கே செல்வமணி பண்ண படம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.